ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 18ാമത് ശ്ലോകം. 18ാമത് ശ്ലോകത്തിലെ മൊത്തം 3 നാമങ്ങളാക്കുമുള്ളത്. 16 അക്ഷരങ്ങളോട് കൂടിന ഒരു നാമം, 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിന ഒരു നാമം, 12 അക്ഷരങ്ങളോട് കൂടിന ഒരു നാമം. മൊത്തം 3 നാമങ്ങൾ. ഇന്ദ്രഗോപ പരിക്ഷിപ്ത സ്മരതൂണാഭജംഗിക ഗൂഢഗുൽഭ കൂർമപൃഷ്ട ജയിഷ്ണു പ്രഭദാന്വിത. 41ാമത് നാമം. ഇന്ദ്രഗോപ പരിക്ഷിപ്ത സ്മരതൂണാഭജംഗിക. ജംഗിക, ജംഗയോട് കൂടിനവൾ. ജംഗിക മുഴങ്കാലോട് കൂടിനവൾ, മുഴങ്കാലുകളോട് കൂടിനവൾ. സ്മരൻ കാമദേവനാക്കുമേ തൂണം ചൊനന ആവനാഴി. காமதேவனோடு கையில இருக்கிற ஆவனாழி ஆபம் நன்னா ஜொலிக்கிறது. காமதேவனோடு கையில இருக்கிற ஆவனாழி மாதிரி தேவியோடு முழங்கால் ஜொலிக்கிறது. காமதேவனோடு கையில இருக்கிற ஆவனாழிக்குள்ள அம்புகளாக்கும் இருக்கும். 5 அம்புகளாக்கும் காமதேவனோடு ஆவனாழிக்குள்ள இருக்கும் புஷ்பபானங்கள். பரமசிவன் காமதேவனை பஸ்மமாக்கினதுக்கு அப்புறம் சரீரமில்லாத காமதேவனுக்கு தேவியோடு அனுகிரகத்தால புனர்ஜீவன் கிடைச்சது. அதுக்கப்புறமா காமதேவனுக்கு 2 ஆவனாழிகளாக்கும் உள்ளது. காமதேவனோடு 2 ஆவனாழியில இருக்கிற அம்புகளுக்கு ஈக்குவலாயிட்டு தேவியோடு 2 கால்களில இருக்கிற விரல்களையாக்கும் ஆக்சுவலாயிட்டு சொல்லப்படுறது சௌந்தரிய லஹரியில. இங்க வாக்தேவிகள் மனசுக்குள்ள இப்படி சிந்தனை பண்றா. தேவிக்கு 2 முழங்கால்கள் இருக்கே, அந்த முழங்கால்களோடு உள்ளுக்குள்ள முழங்கால்களை ஆவனாழிகளாயிட்டு சங்கல்பிச்சானா அந்த ஆவனாழிகளுக்கு உள்ள காமதேவனோடு பானங்கள் இருக்கோ அப்படின்னு அவ சிந்தனை பண்றா. வாக்தேவிகளாக்கும் அவளோடு மனசுக்குள்ளேந்து தேவி தோண வச்சா மாதிரி லலிதா சகஸ்ரநாமத்தை எழுதின்னு இருக்கா. மந்திர ரூபத்தில் இருக்கிற பூக்களால கோத்து கட்டின சகஸ்ரநாமமாக்கும் இது. தேவியோடு கால் முட்டுக்கு கீழே இருக்கிற பாகம் அந்த கணங்கால் அப்படிங்கிறது ஆவனாழி மாதிரி இருக்கு.
ஆவனாழிக்குள்ள அம்பு நரைச்சா மாதிரி இருக்கு. அப்ப வாக்தேவிகள் நினைக்கிறா, காமதேவனோடு கையில தேவியோடு அனுகிரகத்தால கிடைச்சிருக்கிற 10 அம்புகள் இருக்கே, அந்த அம்புகளாக்குமோ தேவியோடு கணங்காலுகளுக்கு உள்ள இருக்கிற ஆவனாழி மாதிரி இருக்கிற கணங்காலுகளுக்குள்ள இருக்கு அப்படின்னு. இந்திரகோப பரிட்சிப்தம். இந்திரகோபம் அப்படின்னாக்கா மின்னாமினுங்கு. மழைக்காலம் முடிவடைகிற சமயத்துல சிகப்பு கலர்ல இருக்கிற சின்ன சின்ன புழுக்கள், சாஃப்டா இருக்கிற புழுக்கள், அதே மாதிரி மின்னாமினுங்கு இதெல்லாம் உத்பவிக்கும். தேவியோடு கணங்காலுகளில அலங்காரமாயிட்டு பரிட்சிப்தம் இந்த இந்திரகோபங்களை ஒட்டிச்சு வச்சிருக்கு அப்படின்னு வாக்தேவிகள் சங்கல்பிக்கிறா. ஸ்மரனோடு காமதேவனோடு ஆவனாழி மாதிரி ஜொலிக்கிற கணங்கால்களோடு கூடின தேவிய ஆக்கும் இந்த 41வது நாமத்துல வாக்தேவிகள் வர்ணிச்சுருக்கிறத பார்க்கிறோம். 42வது நாமம் கூடகுல்பா. 4 அக்ஷரம் இருக்கிற நாமமாக்கும் இது. கூடம் சொன்னா மறைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். குல்பம் அப்படிங்கிற வாக்கோட அர்த்தம் கால்பாதத்துக்கு மேல இருக்கிற கொலுசெல்லாம் போட்டுக்கிற இருக்கிற அந்த ஒரு பாகம் இருக்கே, நெறியாணி, அந்த பாகத்தையாக்கும் இங்க சொன்னது. புறவடி. அங்க நம்மளோட பாதங்களிലെല്ലാം இருக்கிற மாதிரி எலும்புகள் உயர்ந்து காணாது தேவியோடு பாதத்துல. தேவியோடு பட்டு வஸ்திரம் அந்த குல்பத்தை மறைக்கும். பாதத்தோடு பின்பக்கம் வஸ்திரத்தால மறைக்கப்பட்டவள் அப்படிங்கிற அர்த்தத்துல தேவிய கூடகுல்பா அப்படின்னு நாமம் சொல்லி வாக்தேவிகள் கூப்பிடுறா. காலில இருக்கிற அந்த எலும்பு காணாத விதத்தில ரொம்ப புஷ்டியான கால்களோடு கூடி இருக்கிற தேவி. அந்த பாகங்களை தேவி தன்னோடு பட்டு வஸ்திரத்தால வெளியில தெரியாத மாதிரி மறைச்சு பிடிச்சிருக்கா. 43வது நாமம் கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா. ஆமையோடு மேல்பக்கமாயிருக்கிற ரொம்ப ரொம்ப திக்காயிருக்கிற அந்த புறந்தோட ஜெயிக்கிற புறங்கால் இருக்கிற
தேவி. ஆமையோடு புறந்தோடு ரொம்ப கட்டி உள்ளதாக்கும். அதை விட கட்டியான 4 feet இருக்கிறவளாக்கும் தேவி. பாலாழி மதன சமயத்துல பால்கடலை கடையற மத்தான மந்தர பர்வதம் താഴ്ന്നു പോനോണ് മഹാവിഷ്ണു കൂർമ്മ അവതാരം സ്വീകരിച്ചാർ. கூர்மாவதாரம் எடுத்த பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்கான தன்னோடு புறந்தோடுல மந்தர பர்வதத்தை வச்சு உயர்த்தி கொண்டு வந்தார். பெரிய பர்வதத்தை தாங்கறதுக்கான திராணி இருக்கிற புறந்தோடாக்கும் கூர்மாவதார மூர்த்திக்கு இருந்தது. தேவியோடு 2 பாதங்களும் எல்லாத்தையும் தாங்கறதுக்கான திராணி இருக்கிறதாக்கும் அப்படின்னு இந்த நாமம் வழியா வாக்தேவிகள் எடுத்து சொல்லறா. சரீரபாரம் கம்ப்ளீட் ஆயிட்டு தாங்கிறது பாதங்களாக்குமே. பாதங்களோட சக்தி அதனாலேயே ரொம்ப ரொம்ப அளவில்லாததாக்கும். ரொம்ப ஜாஸ்தியான சக்தி அப்படிங்கிறது பாதங்களுக்காக்கும் உள்ளது. சரீரத்தில சூக்ஷ்மமான சைதன்யம் ஜாஸ்தியா இருக்கிறதும் பாதங்களிலேயாக்கும். அதனாலேயாக்கும் அனுகிரகத்துக்காயிட்டு தேவர்களோடு பாதத்தில, தெய்வங்களோடு பாதத்திலையும், குருவோடு பாதத்திலையும், மாதாபிதாக்களோடு பாதத்திலையும் எல்லாம் நமஸ்காரம் பண்றது. அந்த பாதத்தில் இருக்கிற சைதன்யத்தோடு அம்சம் அந்த பாதங்களை நமஸ்காரம் பண்றவாளுக்கு வந்து சேரும். பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ணி நிலநிறுத்தற லலிதாம்பிகையோடு பாதங்களோடு சக்தி அளவில்லாததாக்கும் அப்படின்னு இந்த நாமம் வழியா வாக்தேவிகள் எடுத்து சொல்லறா. ஜெயிஷ்ணு அப்படின்னா ஜெயிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆமையோடு புறந்தோட ஜெயிக்கிற புறங்கால்களோடு கூடினவளாக்கும் தேவி. இந்திரகோப பரிட்சிப்த ஸ்மரதூணாபஜங்கிகா गूढगुल्बा कूर्मपृष्ठ जयिष्णु प्रभदान्विता. इन्द्रगोप परिक्षिप्त स्मर तूण आव जंगिगा. इंद्रगोप परिक्षिप्त स्मर तूणाव तूण आव जंगिगा. इंद्रगोप परिक्षिप्त स्मर तूणाव जंगिगा. பஜங்கிகா அப்படின்னு சொல்லப்படாது. தூணாப ஜங்கிகா அது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்ம இந்த பதத்தை பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். நாமங்கள் சொல்லறத நாமங்களோடு நடுவுல எக்காரணம் கொண்டும் பதங்களா பிரிக்கப்படாது. ஆனா சமஸ்த பதங்களா இருக்கிற சமஸ்த பதங்கள் கூடி சேர்ந்த அந்த நாமம் அப்படிங்கிறது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு நம்ம அந்த நாமங்களை நாமங்களுக்குள்ள இருக்கிற பதங்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்திரகோப பரிட்சிப்த
ஸ்மர தூணாப ஜங்கிகா. பஜங்கிகா அப்படின்னு சொன்னா தப்பாயிடும். ஸ்மர தூணாப ஜங்கிகா. கூடகுல்பா கூர்ம பிருஷ்ட. அமிர்த்தி சொல்லத்தான் வேணும். அத கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபத அன்விதா. கூடகுல்பா கூர்ம பிருஷ்ட கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா. பிரபத அன்விதா பிரபதான்விதா.